பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 15/5/2000 15 5 5 2007 7 15/5/2007 தானம்மா? ஆமா, மே மாசம். பிறந்த நேரம் 8:02 AM 8:02 AM. பிறந்த இடம் மதுரை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. இது மேஷராசி. அஸ்வினி நட்சத்திரம். ரிஷப லக்னம். ஏமா ரிஷப லக்னம் தானா? 2 நிமிஷத்துல லக்னம் மாறுதுமா, மிதுன லக்னமா. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றி குருஜி. ரொம்ப 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 வருஷமா போன் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சிருச்சுலம்மா, இன்னைக்கு கிடைச்சிருச்சு. பரபரப்பா இருக்கு குருஜி. பதட்டமே படாதீங்க, மெதுவா நிதானமா ஆசுவாசப்படுத்திட்டு கேளுங்க. ஏமா, இந்த அமைப்பின்படி ரிஷப லக்னமா இருந்தா ஒரு பலன் குருஜி. 8:02 கரெக்ட் டைம் குருஜி. சிசேரியன் 8:02 கரெக்ட் டைம். அதாவது நீங்க பாத்தீங்க, நான் ஆபரேஷன் தியேட்டர்ல சிசேரியன் பண்ணி எடுக்கவும் காதுல கேட்டுச்சு, அம்மா எடுக்கவும் 8:02 கரெக்டா டைம் சொன்னாங்க. வாழ்க்கை சம்பவங்களை வச்சு தாம்மா நான் உறுதி பண்ணுவேன். பெத்த தாய் சொன்னா தான் நம்புவேன். உங்களுக்கு பாருங்க, கிரகங்கள் எல்லாம் அப்படியே அது லக்கணம் வந்து இப்படி 2 நிமிஷத்துல மாறும்போது குழப்பம் வந்துடும். இப்போ இந்த அமைப்பு 8:02 தான் குருஜி. 8-4னா உங்களுக்கு மிதன லக்கணமாக மாறிடும். 8-2னா இது கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். 8-4னா கூட கெட்ட ஜாதகம்லாம் கிடையாது. 12ஆம் இடம் சுபத்துவத்தை அடையும். இந்த ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. அமாவாசை அமைப்பாக இருந்தாலும் சித்திரை அமாவாசை விளக்கு, சூரியனும் சந்திரனும் அமாவாசை தோஷத்தில் இருக்கும்போது அந்த அமாவாசை தோஷம் கிடையாதுன்றதும் ஒரு விதி. இன்னொன்று, அமாவாசைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. வைகாசி மாசம். ஏமா அந்த அமைப்பில் வந்து அவயோக தசைகள் வருது. 2031 வரைக்கும் யோக தசை, அதற்கு பிறகு அவயோக தசை. அப்போ 2031 வரைக்கும்னா என்ன? முதல்நிலை சுபத்துவம் வந்து செவ்வாய் தான் முதல்நிலை சுபத்துவம். புதனும் நல்லா இருக்கு. ஏமா புதன் நல்லா இருக்குமா? புதன் வந்து நட்பு வீட்டில் திக்பலமாகி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பையன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே படிப்பார். ஆனால் ஜென்மச்சனி கிராஸ் பண்ணக்கூடாது. அது இல்லைங்க ஐயா, நாங்க சிசேரியன் டைம் குறிச்சோங்க ஐயா. 7-8 குறிச்சு கொடுத்தாங்க ஐயா திருக்கணிதப்படி. அப்புறம் அவங்க சிசேரியன் டைம் அவங்ககிட்ட சொன்ன 8:02 டைம் போச்சு, படிப்பு ஒன்றும் சுக்கிரதசை நல்லா இருக்கான்னு சொன்னாங்க ஐயா. 8 மணிக்குள்ள சிசேரியன் பண்ணணும்னு நாங்க டைம் குறிச்சோம். என்னம்மா நீ யாருமா சிசேரியனுக்கு டைம் கொடுத்தது? உங்களை மாதிரி ஒரு திருக்கணிதப்படி சொல்றவங்க இருக்காங்க ஐயா. என்னங்கம்மா? உங்களை மாதிரி ஒரு திருக்கணிதம் பஞ்சாங்கம் பாக்குறவங்க ஐயா. அவங்க பிறந்த உடனே சொன்னாங்க 8 மணிக்குள்ளதான் எடுத்திருக்கணும், 8-2 டைம் போயிடுச்சு, சுக்கிரதசை நல்லா இருக்காது, படிப்பு மறந்து போகும் சொன்னாரு. அதே மாதிரி படிப்பு விடுங்கம்மா. 8 மணிக்கும் 8-2க்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதும்மா. 8-2க்கு அந்த பக்கம் போனால் மிதுன லக்னம், இந்த பக்கம் போனால் இது வரும். சுக்கிரதசை இந்த பையனுக்கு யோக தசை தான். சுக்கிரன் வந்து சிறு வயதில் வரக்கூடாது. குட்டி சுக்கிரன் குட்டி கவிழ்க்கும் என்ற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. 2வது, அமாவாசை அமைப்பில் சந்திரனை சனி பார்க்கக்கூடாது. 2வது, எந்த ஒரு இளைஞனாக இருந்தாலும் ஜென்மச்சனி தாண்டி தான் கரெக்டான விஷயங்கள் இருக்கும். படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்கள். 2030 வரைக்குமே உங்கள் பையனுக்கு ஜென்மச்சனி நடக்கும். 23 வயசு வரைக்கும் இந்த பையன்கிட்ட நீங்கள் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் சுக்கிரதசை யோக தசை. சுக்கிரதசை நல்ல தசை. புதன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் வரணும். கணிதம், எலக்ட்ரிக்கல். என்னங்கம்மா? செவ்வாய் சனி சுபத்துவமாக இருந்தாலும் ஸ்தான பலத்தில் திக்பலமாக புதன் தானே வலுத்து இருக்கிறாரு. சனி வந்து அமாவாசையுடைய வீட்டில் பகை வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல குரு வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாயை விட கூடுதலாக திக்பலம் என்கின்ற ஒரு அமைப்பில் அங்கே சுக்கிரனுடைய வீட்டிலேயே இருக்கக்கூடியது புதன் ஒன்று தானே. அப்படிங்களா ஐயா? சரியா. இன்ஜினியரிங் சேர்த்துருக்கோங்க ஐயா. கொஞ்சம் படிப்பு அரியர்ஸாவே இருக்கு ஐயா. அதான் தப்பான படிப்பு சேர்த்துட்டோமோ அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதும்மா. இந்த பையனுக்கு வந்து சூரிய சந்திர திசைகள் கொஞ்சம் டல்லு தான்.
ஏம்மா உள்ளதைத்தான் சொல்லணும். சும்மா வந்து ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காகலாம் பலன் சொல்ல முடியாது. ஒரு நல்ல பலன்கள் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே விதிகளின் அடிப்படையில் நல்லா இருக்கும். இவர் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை தான். ரெண்டாவது, நீங்கள் வாழ்நாள் முழுக்க இவரை இது வரைக்குமே ஒரு 10-20 வருஷம் செல்லமாக தான் வளர்த்துருக்குறீங்க. சுக்கிரதசை நடந்தாலே பிள்ளை கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லா கேட்குற மாதிரிலாம் நல்லா தான் இருக்கும். ஜென்மச்சனி முடிஞ்சதற்கு பிறகு தான் படிப்பு நல்ல விதமாக நிறைவடையும். அப்படிங்களா ஐயா? இப்போ அடுத்த வருஷம் அவருக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. அமாவாசை அமைப்பிலிருந்து ஜென்மச்சனி, சனி பார்த்த ஜென்மச்சனி நல்லதுகளை செய்யாது. தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கணும். இப்போ சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசையில் ராகுபக்தி, குருபக்தி எதுவுமே நல்லா இருக்காது. இப்போ சனி பக்தி பரவாயில்லாம இருக்கும். அப்படித்தாங்க சொன்னாங்க. என்னங்கம்மா? அப்படிதான் சொன்னாங்க. சனி புத்தி இருந்தும் இப்படி படிப்பு இதாகுதேன்னு பாக்குறேன் ஐயா. சனி புக்தி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதை விட புதன் புக்தியிலேருந்து நல்லா இருக்கும். எல்லாவற்றையும் விட அமாவாசை சந்திரனாகி ஜென்மச்சனி வருவது என்பது படிப்பில் கவனத்தை குறைக்கக்கூடிய, அப்படி பண்ணக்கூடிய அமைப்புகள். இந்த ஜாதகம் பிற்பகுதி யோக வாழ்க்கை, செவ்வாய் தசையிலிருந்து தான் நல்லா இருப்பார். 40 வயசுக்கு பிறகு யோகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஐயா பூர்வீகத்திலயா இருப்பாரா இல்லாட்டி வெளி மாநிலம் போவாரா எப்படியா? ஏமா மிதுன லக்னத்தின் அடிப்படையாக இருந்தால் 2 நிமிஷம் தள்ளி பிறந்த இது இப்படி தான் சொல்கிறது. பலன் சொல்கிறதுக்கு எனக்கே பிடிக்காது. இது வந்து சில விஷயங்களை இப்படி லைவ்லலாம் சொல்கிறதுக்கு வேஸ்ட்டுமா. சில தனிப்பட்ட விஷயங்களை உறுதி பண்ணிக்கிட்டு தான் லக்னத்தை பண்ண முடியும். கொடுத்திருக்கின்ற ரிஷப லக்னத்தின் அடிப்படையில் இவர் வந்து வேற ஊருக்கு போகவே முடியாது. பூர்வீகத்திலே தான் இருப்பார். ஆமாங்க ஐயா. அதான் இன்ஜினியரிங் படிச்சுட்டா எப்படியா பூர்வீகத்திலேயே இருக்கிறதுனா? இன்ஜினியரிங் படிச்சா வெளியூர் போகணும் இல்லையா? அதான் பூர்வீகத்தில் தாம்மா இருப்பார். என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இருக்குமா. புதனும் சுக்கிரனும் வளர்த்துருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெரிய அளவில் சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாருமா. இவர் உண்மையிலே நல்லா இருப்பாருமா. என்னதான் படிக்கலைன்னா கூட சில பேர் நல்லா இருக்கிறாங்க இல்லையா. படிப்பை மிஸ் பண்ணால் கூட, அரியர்ஸ் வச்சா கூட, அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணால் கூட, படிக்காதவன் எல்லாம் போனவன் கிடையாது, படித்தவன் எல்லாம் முன்னேறினவன் கிடையாது. இந்த அமைப்பின் அடிப்படையில் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு பிள்ளையை பற்றின ஒரு விஷயங்கள் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது. 23 வயசு வரைக்கும். 23 வயதிற்கு பிறகும் சுக்கிரதசை நடக்கிறதுனால திருமண அமைப்புகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. சூரிய தசை சந்திர தசையில் 12ஆம் இடத்துல அமாவாசை அமைப்பாக இருக்கிறதுனாலையும், சனியுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் சூரிய சந்திர தசை ஒரு அளவுக்கு டல் அடிக்கும், மட்டுப்படும். ஆனால் உங்கள் பிள்ளை சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டப்பட மாட்டார். நல்ல பொண்டாட்டி, நல்ல பிள்ளை எல்லாமே இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். செவ்வாய் தசையிலிருந்து தன்னுடைய சொந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய, அதுக்கப்புறம் இன்னும் பிரமாதமாக தன்னுடைய முயற்சிகளே இருக்கக்கூடிய ஜாதகம். இந்த ஜாதக அமைப்பு படியில் சூரியனும் 9ஆம் இடமும் வலுத்திருந்து 9ஆம் அதிபதி வலுத்திருக்கனால தகப்பனோட சப்போர்ட்டு, தாயோட சப்போர்ட்டு கடைசி வரைக்கும் இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா. உங்கள் பிள்ளை நல்லா இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் பெரிய அளவில் இது இருக்காது. அந்த ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம். ஹலோ. வணக்கம் சார்.